ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதி என்றால் என்ன, அக்ஷய திருதியின் வரலாறு, எப்போது கொண்டாடப்படுகிறது, புராண கதைகள், முக்கியத்துவம், சிறப்புகள், அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கும் பழக்கம், அக்ஷய திருதியும் தங்க நெல்லிக்காய் தந்த மகாலட்சுமியும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை என்றால் என்ன, அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும்? அக்ஷயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியை அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு. 15 நாட்களுக்கு ஒருமுறை முழற்சி முறையில் வரும் திதிகளில் 3வது திதியாக வருவது திருதியை. திருதியை என்ற சொல் 3வது என்பதை குறிப்பதாகும். அக்ஷய திருதியை நாளில்தான் கிருதயுகம் தோன்றியதாக பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது. பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய திருதியை தினம் கொண்டாடப்பட உள்ளது. அக்ஷய திருதியை நாள் என்றாலே தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற மங்களகரமான நாள் என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளில் வேறு என்னவெல்லாம் சிறப்பு உள்ளது, எதற்காக இந்த நாளில் தங்கம் அல்லது ஏதாவது ஒரு மங்கள பொருளை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் என சொல்கிறார்கள் என பலருக்கும் தெரியாது. அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கும் பழக்கம் அமாவாசையில் இருந்து 3வதாக வரும் திதி திருதியை. 3வது எண்ணுக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவார். இவர் உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். நவகிரகங்களில் மங்களகாரகன் என போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதன் காரணமாகவே அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும். இந்த நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களில் அக்ஷய திருதியை நாளில்தான் விநாயகரையும் மகாலட்சுமியையும் வணங்கி புது கணக்கினை துவங்குவார்கள். மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அக்ஷய திருதிய தினத்தின் நோக்கமாகும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட தினம் அக்ஷய திருதியை என்பதால் தான் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இந்த நாளில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பல மடங்கு புண்ணிய பலனை தரும். அக்ஷய திருதியை சிறப்புக்கள். மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும், பிச்சாடனராக வந்த சிவபெருமான் தனது பசிப்பினி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அக்ஷய திருதியை நாளில்தான். மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நாளில்தான். அக்ஷயம் எனும் வார்த்தை குசேலரின் குடிசை மாளிகையான கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அக்ஷய திருதியை வந்துவிட்டது, ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று மக்கள் நகை கடைகளுக்கு அலைமோதுகின்றனர். காரணம், லட்சுமி தேவி குடியிருக்கும் தங்கத்தை வாங்கினால் வீட்டுக்கு லட்சுமியே வருவாள் என்பதுதான் அவர்களது நம்பிக்கை. லட்சுமி தேவி குடியிருப்பது தங்கத்தில் மட்டுமல்ல, உப்பு, அரிசி, அக்ஷயம் போன்ற உணவுகளிலும் தான். அக்ஷய பாத்திரம் போல அல்ல அல்ல செல்வம் பெருக அன்றைய தினத்தில் எளியவர்களுக்கு தானம் செய்வது மிகவும் அவசியம். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள், உடல்நிலை மோசமானவர்களுக்கு மருந்து வாங்கி தருவதால் உடல் ஆரோக்கியமாகும். புராணங்களில் அக்ஷய திருதியை மகத்துவத்தை உணர்த்தும் பல கதைகள் உண்டு. ஒருமுறை கண்ணனை காண வேண்டும் என அவரது சிறுவயது நண்பனான குசேலர் விரும்பினார். ஏழ்மையில் வாடிய குசேலர் ஒரு பிடி அவளை தன் கிழிந்த மேலாடையில் முடிந்து கொண்டு கண்ணனை காண அவளுடன் சென்றார். போகும் வழியெல்லாம் தன் ஏழ்மை நிலைக்கு நல்ல வழி காட்டும்படி கண்ணனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே சென்றாள். ஆனால் கண்ணனை கண்டதும் அவருக்கு உதவி கேட்க மனம் வரவில்லை. கண்ணனும் குசேலருக்கு ராஜ உபசாரம் செய்தார். பின்பு தன் நண்பன் கொண்டு வந்த அவளை சாப்பிட்டபடி அக்ஷயம் என்றார்.
உடனே குசேலரின் குடிசை மாளிகையானது. குசேலர் குபேர சம்பத்து பெற்றார். குசேலருக்கு கண்ணபிரான் அருள் புரிந்த நாள் அக்ஷய திருதியை நாளாகும். ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது முதலாக தங்கள் வயிற்றுப்பசியை உணர்ந்தனர். அப்போது பகவான் கிருஷ்ணன் அவர்கள் முன்பு தோன்றி உணவளித்தார். பின்பு அல்ல குறையாது உணவளிக்கும் அக்ஷய பாத்திரத்தை பெறுவதற்கான வழியை பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் கூறினார். ராமாயணத்தில் ஸ்ரீராமனுக்கு சூரிய உபாசனை செய்யும் ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உபதேசித்தார் அகத்திய முனிவர். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் அந்த ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உச்சரித்து கடும் தவம் புரிந்தனர். தவத்தை கண்டு ஆனந்தம் அடைந்து சூரிய பகவான் அவர்கள் முன்பு தோன்றி அக்ஷய பாத்திரத்தை அளித்தார். ஆனால் அக்ஷய பாத்திரத்தை அன்னத்தாலோ வேறு உணவு பதார்த்தங்களாலோ நிரப்பினால் அல்ல குறையாமல் அனைவருக்கும் அது உணவளிக்கும். ஒருவேளை உணவருந்திய பின் எஞ்சியதை சூர்யார்ப்பணம் செய்து அக்ஷய பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டால் மறுநாள் சூரியோதயத்திற்கு பிறகுதான் அது மீண்டும் உணவளிக்கும். இந்த நியதிகளை விலக்கிவிட்டு மறைந்தார் சூரிய பகவான். நாட்டில் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்த துரியோதனனோ பாண்டவர்களை அழிக்கும் எண்ணத்தில் மூழ்கியிருந்தான். அந்த சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த துர்வாச முனிவர் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார். அவரை அவமதித்தால் சாபம் தந்துவிடுவார் என்று முன்பே அறிந்திருந்த துரியோதனன் அவருக்கு விருந்தும் தகுந்த மரியாதையையும் அளித்தான். தன்னை கௌரவப்படுத்திய துரியோதனனிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். காட்டில் இருக்கும் பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்படும் இந்த வேளையில் இவரை அங்கு அனுப்பி வைத்தால் இவருக்கு விருந்தளிக்க முடியாமல் சாபத்துக்கு உள்ளாவார்கள் என்ற தீய எண்ணத்தோடு மகரிஷியே, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதமே போதும். இதே போல காட்டில் இருக்கும் பஞ்ச பாண்டவர்களிடம் சென்று உணவருந்தி விட்டு அவர்களையும் வாழ்த்துங்கள் என்றான். அப்படியே ஆகட்டும் என்று முனிவரும் பஞ்ச பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று, எனக்கு மிகுந்த பசி, நான் சென்று ஆற்றில் குளித்துவிட்டு வருகின்றேன், உணவை தயார் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆனால் அப்போதுதான் பாண்டவர்கள் பகல் பொழுது உணவை முடித்து விட்டிருந்தனர். திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கழுவும் முன்பு சூர்யார்ப்பண மந்திரத்தையும் சொல்லிவிட்டால் செய்வதறியாது தங்களை காக்கும்படி பகவான் கிருஷ்ணனை அழைத்தனர். கிருஷ்ணனும் அக்ஷய பாத்திரத்தில் ஓர் அன்னப்பருக்கையும் கீரை இலையும் ஒட்டி கொண்டிருந்ததை கண்டார். அந்த அன்னப்பருக்கையை எடுத்து நாக்கில் வைத்து விழுங்கினார். அக்ஷயம் என்றும் கூறினார். என்ன ஆச்சரியம்! நதியில் நீராடி கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவரின் சீடர்களுக்கும் 10 நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது. பஞ்ச பாண்டவர்களிடம் சென்று, இப்போது என் வயிறு கனக்கிறது, என் சீடர்களும் அப்படியே உணர்ந்து கூறினார்கள், எங்களை மன்னித்துவிடு, உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி தமது சீடர்களுடன் சென்றார். அக்ஷயம் என்னும் இந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை மகிமை என்று பார்த்தீர்களா? பிச்சாடனராக வந்த சிவபெருமான் பசிப்பினி தீர அன்னபூரணியிடம் பிக்ஷை பாத்திரம் நிரம்ப உணவை பெற்று உலக பசியை போக்கிய நாள். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் பசியால் வாடியபோது திரௌபதிக்கு சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்தது. இது உணவை அல்ல குறையாமல் வழங்கும் பாத்திரம் ஆகும். பாஞ்சாலி சபையில் கண்ணன் அக்ஷய என்று கூறி திரௌபதியின் ஆடையை வளரச் செய்து அவமானம் வராமல் காத்தார். ஆதிரையிடமிருந்து மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நன்னாளில்தான். அக்ஷய திருதியின் முக்கியத்துவம். அக்ஷய என்றால் தேயாதது அல்லது வளருவது என்ற பொருள். இந்நாளில் தங்கம் வாங்குவது, புதிய முயற்சிகளை தொடங்குவது மற்றும் தானம் செய்வது நற்பலன்களை பல மடங்கு பெருகச் செய்யும் என பவிஷ்யோத்திர புராணம் கூறுகிறது. அக்ஷய திருதியை சிறப்புக்கள். மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும் பிச்சாடனராக வந்த சிவபெருமான் தனது பசிப்பினி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அக்ஷய திருதியை நாளில்தான். மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நன்னாளில்தான். தங்க நெல்லிக்காய் தந்த மகாலட்சுமி யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழை தாய்
தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நிலையிலும் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதிசங்கரர் மகாலட்சுமி தேவியை நினைத்து மனமுருகி கனகதரா ஸ்தோத்திரம் பாடியதும் அந்த வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது அக்ஷய திருதியை நாளில்தான். அக்ஷய திருதியை வரலாறு புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. விநாயக பெருமானும் வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள். இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்த நாள். இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை சடங்குகள் விஷ்ணு பக்தர்கள் இந்நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது. விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக தொடங்குகிறது. மேலும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் விநாயக பெருமானையும் லட்சுமி தேவியையும் வழிபடுகின்றனர். இது அல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாளில் இதை வாங்குவது புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமான பணிகள் இந்நாளில் தொடங்கும். மற்ற சடங்குகளில் கங்கையில் புனித நீராடுதல், புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல் மற்றும் இந்த நாளில் நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை அடங்கும். ஜெயினர்கள் தங்களின் ஒரு வருட தபஸ்யை இந்நாளில் முடித்து கரும்புச்சாறு அருந்தி வழிபாட்டை முடிக்கின்றனர். ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்த முக்கியமாக கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அவ்வாறு செய்தால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்றும் நம்பப்படுகிறது. அக்ஷய திருதியை உருவான கதை பாஞ்சாலை நாட்டை பூரியசஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்த சமயத்தில் அந்நாட்டில் கடும் வறட்சி நிலவியது. இதனால் மன்னர் உட்பட மக்கள் அனைவரும் வறட்சியால் கடும் அவதிப்பட்டனர். இந்நிலையில் பாஞ்சாலை நாட்டின் மீது வேற்று நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து பாஞ்சாலை நாட்டை கைப்பற்றினர். நல்ல சமயத்தில் பாஞ்சாலை மன்னன் எதிரிகள் கைகளில் சிக்காமல் தனது மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடிவிட்டான். அப்போது வழியில் சில முனிவர்களை சந்தித்து தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டு இதற்கான காரணம் என்ன என்று வேண்டியதால் முனிவர்கள் ஞான திருஷ்டி மூலம் அவனது இந்த நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்து மன்னனிடம் கூறினார்கள். அதாவது மன்னர் பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்ததாகவும் பிறரை வழிமறித்து அவர்கள் பொருட்களை எல்லாம் அபகரித்து கொண்டதாகவும் அப்போது செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இப்போது இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்றனர். அது மட்டுமின்றி மன்னர் அரசனாவதற்கு காரணம் ஒருமுறை கொள்ளையடித்த சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தணருக்கு தண்ணீர் அளித்து உதவியதால்தான் இப்போது மன்னராக இருப்பதற்கு காரணம் என்றனர். இதையெல்லாம் கேட்ட மன்னர் தான் செய்த பாவங்களுக்காக மனம் உருகி வருந்தினான். அதே சமயம் செய்த ஒரு உதவிக்காக தன்னை அரசனாக பிறக்க வைத்த கடவுளை நினைத்து கண்ணீர் விட்டு வழிபட்டான். பிறகு மன்னர் அந்த காட்டிலேயே விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்து வாழ்ந்து வந்தான். மேலும் ஒவ்வொரு அக்ஷய திருதியை அன்றும் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்து வந்தான்.
மன்னனின் இந்த தொண்டை கண்டு விஷ்ணு அவனுக்கு காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மன்னர், நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன் மீது பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான். பிறகு விஷ்ணு மன்னருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். விஷ்ணு மன்னனுக்கு காட்சியளித்த நாள் அக்ஷய திருதியை ஆகும். பிறகு மன்னன் செய்த தானத்தின் பலனாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி நல்ல முறையில் ஆட்சி செய்தான். ஆக அக்ஷய திருதியை அன்று தான தர்மங்கள் செய்து திருமகள் மட்டுமல்லாது திருமாலையும் சேர்த்து வணங்குவோமாக. இந்த அக்ஷய திருதியை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.